லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் 2024 பொதுத் தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது. சமீப காலமாக வினாத்தாள் கட்சி விவகாரம் பூதாகரமாகி வந்த நிலையில் இச்சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இந்த சட்டத்திருத்த மசோதா லோக்சபாவில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார். தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் இச்சட்டத்தில் முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன் விவரம்: பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்தின் திருத்தங்கள். தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுவோருக்கான சிறை தண்டனை 3 ஆண்டில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்வு. முறைகேடு செய்பவர்களுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். தனிநபர் குற்றங்களுக்கான அபராத தொகை 10 லட்சத்தில் இருந்து 50 லட்சம் ரூபாயாக உயர்வு. வினாத்தாள் கசிவை நெட்வொர்க்காக செய்யும் கும்பலுக்கு குறைந்தபட்ச தண்டனை 5 ஆண்டில் இருந்து 7 ஆண்டாக உயர்வு. கும்பலுக்கான குறைந்தபட்ச அபராதம் 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்வு. தேர்வு நடத்துதல், வினாத்தாள் அச்சிடுதல், கணினி தொழில்நுட்ப ஆதரவு போன்ற பணிகளில் ஈடுபடும் தனியார் ஏஜென்சிகள் வினாத்தாளை கசியவிட்டால் 5 கோடி ரூபாய் வரை அபராதம். வினாத்தாள் கசிவில் சிக்கும் ஏஜென்சிகளுக்கான தடைக்காலம் இரட்டிப்பாக்கப்படும். 8 ஆண்டுகள் வரை பொதுத் தேர்வு நடத்த முடியாது. ஏஜென்சிகளின் இயக்குநர்கள், மூத்த அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தால் 5 ஆண்டுகள் சிறை, 5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணையை புலனாய்வு அமைப்புகள் 2 மாதங்களில் முடிக்க வேண்டும். வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் விரைவு நீதிமன்றம், விரைவு கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து ஐகோர்ட்டில் அப்பீல் செய்யலாம். அந்த மனுக்கள் 3 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும்.